பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. எத்தனை சந்தோஷமாக இருக்கிறீங்க? அப்படி தெரியல உங்களை பார்த்தா சந்தோஷமாக இருக்கணும். வாசனம் சொல்லுது, சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள், கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கு. இந்த 6 நாட்கள் கர்த்தர் நம்மை நடத்தினதே என்னதான்? அவருடைய கிருபை. ஆமென் இல்லைங்களா? எவனை விழுங்கலாம் என்று பிசாசு சுற்றும் பொழுது ஏசப்பா நம்மளை காப்பாற்றிருக்கிறாரு. இந்த 6 நாள் எத்தனை பிரச்சனை வந்து நமக்கு தெரியாது. சத்துரு வைத்திருக்கிற மறைவான கண்ணி நமக்கு தெரியாது. ஆனால் ஏசப்பா எடுத்திருக்காருன்னு ஒன்று மாத்திரம் தெரியும். ஹல்லேலூயா, ஆமென். வண்டியில் போயிட்டு வரோம், தேவன் காக்கிறாரு. வேலைக்கு போயிட்டு வரோம், காக்கிறாரு. எல்லா வற்றிலும் கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறாரு. அப்போ கர்த்தர் நல்லவரா இல்லைங்களா? அதனால் அவர் இடத்துல வரும்போது சந்தோஷமாக இருக்கணும். எத்தனை சந்தோஷமாக இருக்கிறீங்க? சரி, இன்றைக்கி நம்ம பார்க்குற தேவனுடைய வார்த்தை தலைப்பு பார்த்திங்கன்னா, கண்மலையின் வெடிப்பு. கண்மலையின் வெடிப்பு. சரி, இந்த வார்த்தை கண்மலையின் வெடிப்புன்னு யார் சொன்னதுன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கார். நல்லா பாருங்கள், நம்ம ஒரு வாரம் சர்ச்சுக்கு வரோம். எதுக்கு தெரியுமா வரோம்? எதுக்கு வரோம் சர்ச்சுக்கு? வந்து டைம் பாஸ் பண்ணிட்டு போகிறதுக்கா? ஸ்கூலுக்கு எதுக்கு போகிறாங்க பிள்ளைங்க? டைம் பாஸ் பண்ணுறவங்க ரிசல்ட் வரும்போது தெரிஞ்சிடும். டைம் பாஸ் பண்ண காலேஜுக்கு போனவங்க, டைம் பாஸ் பண்ண ஸ்கூலுக்கு போனவங்க, அவங்களுடைய ரிசல்ட் எல்லாம் ஒரு நாளில் என்ன ஆகும்? அந்த நேரம் வரும்போது தெரிஞ்சு. அதனால் டைம் பாஸ்க்காக நம்ம வரக்கூடாது, கற்றுக்கொள்வதற்காக வரணும். ஆமென் இல்லைங்களா? அப்போ நம்ம இங்கே கற்றுக்கொள்ளுகிற இடம், தேவன் கற்றுக் கொடுக்குற இடம். வேத வாக்கியங்களும் தேவ ஆவியால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு வாரமும் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும். வசனத்தில் என்னென்ன சொல்லுதோ எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுட்டு என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும். அப்படியே இருக்கக்கூடாது. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட் அப்படியே போயிட்டே இருக்கணும். நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு அப்படியே அடுத்தடுத்த ஸ்டெப் போனால் தான் நமக்கு என்ன இருக்கும்? ஒரே கிளாஸில் அப்படியே இருந்தால் அது சரி இருக்காதுல்ல. எங்கள் ஸ்கூலில் மேக்ஸ் சார் ஒருத்தர் இருந்தார். அவர் சொன்னார், என்னடா அடுத்த வருஷம் வந்து போவியா இல்லையா அப்படின்னு கேட்டார் ஒருத்தரை. சரி, அப்படி நம்ம இருக்கக்கூடாது. நம்ம அடுத்தடுத்த லெவலில் போயிட்டே இருக்கணும். ஆமாம் இல்லைங்களா? வேலையில் ப்ரொமோஷன் கேட்குறோமா இல்லையா? டபுள் ப்ரொமோஷன் அது வேணாம், நம்மளுக்கு சிங்கிள் ப்ரொமோஷன் வந்தால் போதும் ஸ்கூலில், காலேஜில். ஆமாம் இல்லைங்களா? அதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும். சரி, இப்போ இந்த கண்மலை வெடிப்பு என்று கர்த்தர் பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்காரு. நிறைய வார்த்தைகள் ஆண்டவர் பேசியிருக்காரு. அதில் இன்றைக்கி இந்த வார்த்தையை பார்க்க போகிறோம். திருப்பிக் கொள்ளுங்கள், யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் அதனுடைய 22ஆம் வசனம். மைக் கொடுங்க, வாசிக்கிறவங்க கிட்ட கொடுத்தாங்களா? அதை கொஞ்சம் சவுண்ட் ஏற்றுங்க கொஞ்சம். பிரைஸ் வாசிங்க. என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். சரி, இப்போ இந்த வேத பகுதி எங்கன்னு பார்க்கும்போது மோசே வந்து, ஆண்டவரே நான் உங்களை பார்க்கணும், நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு பார்க்கணும் அப்படின்னு கேட்டார். கேட்டதுக்கு தான் ஆண்டவர் சொன்ன, ஒரு மனுஷனும் என்னை பார்த்து உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னாரு. அதான் இருக்குது 20ஆம் வசனத்தில். ஒரு மனுஷனும் என்னை பார்த்து, அப்போ அவரை பார்த்தா என்ன ஆவாங்கன்னா செத்துருவாங்க அப்படின்னு அங்கே சொல்கிறார் ஆண்டவர். சரி, இப்போ மோசே வந்து மகிமையை பார்க்கணுன்னு, உங்களை பார்க்கணுன்னு கேட்குறாரு. எத்தனை பேருக்கு ஏசப்பா பார்க்கணுன்னு ஆசை? அல்லேலூயா. சரி, அப்போ ஏசப்பா பார்க்கணும் ஆசை எப்போ? சரி, டெய்லி ஏசப்பா எப்படி பார்ப்பீங்க நீங்கள்? அவர் வார்த்தையாகிய தேவன். வேதத்தை திறக்கும் போதெல்லாம் நீங்கள் அவரை பார்க்குறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் கையில் இருக்கிறத பாருங்கள், அப்புறம் ஒரு நாள் அவரை பார்க்கலாம் நிச்சயமாகவே. சரி, இப்போ இந்த மோசே கேட்குறாரு. மோசே கிட்ட வந்து நிறைய குணாசிங்க இருக்குது சரிங்களா? சாந்த குணம் உள்ளவர், உண்மை உள்ளவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, இந்த மோசே பார்த்திங்கன்னா பிரயாணங்களில் போகும்பொழுது ஆண்டோட கேட்பார். என்ன கேட்பாருன்னா, அந்த மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் மேலே அப்படி எழும்பும் பார்த்தீங்களா? அப்போ எழும்பும்போது அவர் சொல்லுவாராம், ஆண்டவரே 1000 தூதரோடு கூட நீங்கள் எங்களுக்கு முன்பதாக போய் எங்கள் சத்துருக்களை முறியடிங்க அப்படின்னு சொல்லுவாராம். அப்புறம் அந்த மேகஸ்தம்பம் ஒரு இடத்துல நிற்கும்போது திரும்ப வாங்க, எங்கள் நடுவில் இருங்க அப்படின்னு சொல்லுவாராம். இதெல்லாம் மோசே சொன்னது தான் சரிங்களா?
அப்படி மோசே தேவனை பார்க்கணும்னு கேட்டப்ப தேவன் சொன்ன ஒரு வார்த்தை, அப்படியே பார்த்தா செத்துடுவீங்கப்பா நீங்கள், அதனால் கண்மலை வெடிப்புன்னு ஒன்று இருக்குது, ஒரு அந்த வெடிப்பில் வச்சு நான் உன்னை காமிக்கிறேன், உனக்கு நான் என்னை காமிக்கிறேன், முகத்தை பார்க்க மாட்டேன், என் பின்புறத்தை தான் பார்ப்பேன்னு சொன்னார். சரி, இந்த கண்மலை வெடிப்பு பற்றி இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், கண்மலையின் வெடிப்பினிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே. கண்மலை வெடிப்பில் யார் தங்குறதான்? அவர் புறா. ஆமாங்களா? என் பிரியமே, என் ரூபவதியே, என் புறாவே, என் உத்தமியே அப்படின்னு இருக்காரு. அப்போ அந்த கண்மலை வெடிப்பு என்றது ஒரு முக்கியமான ஒரு இடம். சரி, முதல்ல கண்மலை யார்? இப்போ கண்மலை இருக்குல்ல, கண்மலையில் ஒரு வெடிப்பு இருக்குது. சரி, இந்த கண்மலை யாருன்னு பார்த்துடலாம். இப்போ மோசே கிட்ட சொல்கிறாரு, நீ நேராக என்னை பார்க்க முடியாதுப்பா, கண்மலை வெடிப்பில் தான் வச்சு நான் உன்னை காண்பிப்பேன் அப்படின்னாரு. முதல்ல கண்மலை யார்? யார் அந்த கண்மலை? பாட்டு பாடுறோம். அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை ஆனா, செற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். ஆமாம் இல்லைங்களா? அப்போ கண்மலை யாருன்னா கிறிஸ்து. முதல்ல கண்மலைக்கு வந்துடலாம். கண்மலை வெடிப்புக்கு நான் உங்களுக்கு அடுத்தது அர்த்தம் சொல்கிறேன். இப்போ கண்மலை யார்? கிறிஸ்து. இதை பாட்டா பாடினார் யார்? ஐசக் ஜோ பாடினார். சரிங்களா? இந்த கண்மலை தான் கிறிஸ்து என்பதை அவர் சொந்தமாக பாடல, பவுல் மூலியமாக ஆவியானவர் வெளிப்படுத்ததை கொண்டு பாடினார். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எல்லோரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். ஞான பானத்தை குடித்தார்கள். அதுங்க பானம், ஞான பானம். என்னைக்காவது யோசிச்சுக்கோங்க, ஞான பானம்னு பல பானங்கள் இருக்குது. சரிங்களா? குளிர் பானம் இருக்குது, சூடான பானம் இருக்குது. இதுனா ஞான பானம். நம்ம யோசிக்கணும்ல. எல்லாரும் அந்த ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின், அதுல ஞான கண்மலை பாருங்க, ஞான பானம், ஞான கண்மலை தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. இப்போ அந்த கண்மலை கிறிஸ்துவே. இப்போ நீங்கள் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். மோசே தேவனிடத்துல கேட்டப்ப, நான் உங்களை பார்க்கணும் அப்படின்னா நீ என்னை நேராக பார்க்க முடியாது, கிறிஸ்துவின் வழியாய் தான் நீ என்னை பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசப்பா மூலியமாக தான் நீ தேவனை பார்க்க முடியும். அவர் மூலியமாக இல்லை, அவர் இல்லாமல் தேவனை பார்க்க முடியாது. சரி, இப்போ கண்மலை வெடிப்புக்காக வந்துடுற. கண்மலை நல்லா இருந்த கண்மலை எப்படி வெடிப்பாச்சு? சரி, இன்னொரு வாசம் சொல்கிறேன். இப்போ தேவனை ஒரு நாளும் ஒரு காலமும் ஒருவனும் கண்டதில்லை, அவர் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார்னு யோவான் 1:18 சொல்லியிருக்காரு. தேவனை ஒருத்தரும் பார்க்கல, அவருடைய குமாரன் தான் அவரை வெளிப்படுத்த சொல்லப்பட்டிருக்கு. நல்லா பாருங்கள். இப்போ தேவனை பார்க்கணுன்னா நீங்கள் யாரை பார்க்கணும்? யார் பார்க்கணும்? நான் பின்னாக வரேன். ஏசப்பாவை பார்க்கணுன்னா இப்போ நீங்கள் ஏசப்பாவை பார்க்க முடியுமா? பார்க்க முடியுமா? வார்த்தையெல்லாம் அவரை பார்க்க முடியும். சரி, இப்போ வந்துடலாம். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, அவருடைய மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார். அவர் தம்மை வெளிப்படுத்துறது யார் மூலம்னா கிறிஸ்துவின் மூலமா. சரிங்களா? அதனால தான் அங்கே மோசே உங்களை காம்பிங்கன்னா அப்படியே பார்த்தா நீ செத்து போயிடுவ, ஒரு காலம் உயிர் எடுக்க மாட்டேன், அந்த கண்மலை வெடிப்புலேருந்து நான் உன்னை காண்பிப்பேன். இப்போ இந்த கண்மலை வெடிப்பில் யார் இருக்குதுன்னா புறா இருக்கான். அப்படி தான் இருக்குது. கண்மலை வெடிப்புகளிலும் சிகரங்களிலும் தங்கும் என் புறாவே அப்படின்றார். நல்லா பாருங்க, கண்மலை மேலே கண்மலைக்குள்ளே நீ இருந்தனா நீ புறா. அல்லேலூயா, அல்லேலூயா. புறா எதுக்கு அடையாளம்? பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பனையாக காண்பிச்சிருக்காரு. சரிங்களா? புறா நேராக பரிசுத்தா கிடையாது, ஒப்பனை எப்பயுமே ஒன்றை ஒன்று கம்பேரிசன் பண்ணி காமிப்பாங்க. சரி, இப்போ யாத்திராகமம் 32:20 சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க. யாத்திராகமம் நீங்கள் அடுத்தடுத்து வசனத்துக்கு வந்துடணும். யாத்திராகமம் 32:20.
யாத்திராகமம் சாரி யாத்திரை 33:20 நீ என் முகத்தை காண மாட்டாய், நீ என் சமூகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது என்றார். சரி, நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது சார். பின்னும் கர்த்தர் இதோ என் அண்டையிலே ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கண்மலையில் நில்லு அப்படின்னாரு. இப்போ ஆண்டு இடத்துல ஒரு கண்மலை இருக்கு, நல்லா பாருங்க. என்னிடத்துல ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கண்மலையில் நில்லு. அப்போ நம்ம எங்கே நின்னா தேவனை பார்க்க முடியும்னா, கிறிஸ்துக்குள்ளே நிற்கும்போது நீ தேவனை பார்க்கலாம். அல்லேலூயா. அதனால தான் மத்தேயு 7:6 இருக்காரு, கண்மலை மேலே கட்டப்பட்டவன் எப்படி போனா அசைக்க முடியாதவனா. ஆமாண்ணே இல்லைங்களா? மணல் மேலே கட்டினவன் ஒன்றும் இல்லை, ஆனால் கண்மலை மேலே ஏசப்பா வார்த்தையினாலே கட்டப்பட்டிருக்கிற நம்மளை பிசாசு அசைக்க முடியாது. நல்லா பாருங்கள், பயம்லாம் காமிப்பாங்க, பிசாசு பயம் காமிப்பான். யார் மூலிமா? மனுஷன் மூலிமா காமிப்பான். உடனே பயம் வந்துடும். ஆனால் வசனம் உள்ளே இருந்துச்சுன்னா, அப்பால போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல உனக்கு பஞ்சத்தை வறுமையை காமிச்சு பயம் காமிப்பான். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல தேவனுடைய வார்த்தையிலே பிழைப்பான் என்று எழுதி கொடுத்துருக்கிறாரே. ஆமாண்ணே இல்லைங்களா? ஆமாம் இல்லைங்களா? அப்போ வசனம் உனக்குள்ளே இருந்துச்சுன்னா என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்கள் கர்த்தரை விட்டு போக மாட்டீங்க. ஆமே, மோதியும் அது அசையாது. ஏன்னா அது கண்மலையின் மேலே. சரி, இப்போ மோசே கேட்குறாரு, அங்கே ஒரு இடம் இருக்குடா தம்பி மோசே, கண்மலை இருக்குது, அங்கே வா அப்படின்னாரு. இப்போ அந்த கண்மலை வெடிப்பு எப்படி வந்துச்சுன்னா, கண்மலை வெடிப்பு அப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கு, சரிங்களா? சரி, இப்போ தேவன் சொல்கிற, என்னை பார்த்து ஒருவனும் உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னாரு. தேவன் எவன் மேலே இரக்கமாக இருக்க சித்தமாக இருக்கிறோம் அவன் மேலே இரக்கமாக இருப்பார். எவன் மேலே கிருபையாக இருக்க, யாருக்கு தம்மை வெளிப்படுத்த சித்தமாக அவங்க தான் வெளிப்படுத்துவார். எல்லாருக்கெல்லாம் கர்த்தர் வெளிப்பட மாட்டார். ஆமேனா இல்லைங்களா? எல்லாருக்கெல்லாம் வெளிப்பட மாட்டார், எல்லாரும் கூட கர்த்தர் பேச மாட்டார். எவன் மேல் இரக்கமாய் எவன் மேல் கிருபையாக இருக்க சித்தமாக அவன் மேலே அவங்க தான் காமிப்பேன். நீங்கள் சொல்லுவீங்க, ஏசப்பா என் கூட ஏன் பேசல அவரை கேளுங்க. ஆண்டவரே ஏன் என் கூட பேசலை, என்ன குறைவுன்னு கேளுங்க. கர்த்தர் பேசுவார், அவர் பேசுகிற தேவன். சரி, இப்போ பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அவரை பார்த்தா செத்துருவாங்களா? அப்படி தானே இருக்குது. சரி, ஒரு 3 பேர் நிறைய இருக்குது, நான் 3 மட்டும் சொல்லிட்டு போய்டுறேன். ஆதியாகமம் 32:30 நீங்கள் ஆதியாகமம் 30 அது எழுதி கொடுக்கல. ஆதியாகமம் 32:30 சொல்கிறாரு, யாக்கோபு சொல்கிறாரு, தேவனை நான் முகமுகமாய் பார்த்தேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல். அப்ப தேவனை பார்த்தா என்ன ஆகுமா? தேவனை பார்த்தா என்ன ஆவாங்களாம்? உயிர் தப்பி பிழைச்சேன்னு சொல்லி யாக்கோபு சொல்றாரு. ஆமேனா இல்லைங்களா? ஆமேன். அப்ப தேவனை பார்த்து பிழைச்ச ஒருத்தர்ல யார் ஒருத்தர்? ஏன் யாக்கோபுக்கு கர்த்தர் காட்சி கொடுத்தாரா? எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருக்கிற அவன் மேலே இரக்கமாக இருப்பார், எவன் மேல் கிருபையா. ஏன்னா யாக்கோபுக்கு தன்னை வெளிப்படுத்துன்னு தேவ திட்டம். யாக்கோபு நடந்த விதத்தெல்லாம் நீங்கள் அவரை படித்து பாருங்கள், தெரிஞ்சிடும். சரி, 2வது ஏசாயா 6:5 ஏசாயா உன்னதத்தில் பரம தரிசனத்தை பார்த்துடுறாரு. பார்த்துட்டு ஐயோ நான் அதமானேன். ஏசாயா 6:5 அப்பொழுது நான் ஐயோ நான் அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவிலே வாசமாய் இருக்கிறேன். இப்ப இவர் சொல்ற நான் அதமானேன் அப்படின்றாரு. அப்ப தேவனை பார்த்து என்ன ஆயிடுவாங்களாம் அந்த நாட்கள்லாம்? சரி, நான் உங்களுக்கு புதிய ஏற்பாடுல ஒரு வசனத்தை காமிக்கிறேன். தேவனை பார்த்த உடனே என்ன ஆனாங்கன்னு சொல்லிட்டு வெளிப்படத்தில் 1:17 ஏசப்பாவை பார்த்த உடனே யோவான் தொப்புன்னு கீழே விழுந்தாராம். யோவான் சரி வெளிப்படுத்தல் 1:17 நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன், அவர் பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். சரி, இப்ப யோவான் விழுந்துட்டாரு. நல்லா பாருங்க, இப்ப ஆண்டரை பார்க்கணும்னு சொல்லிட்டு மோசே கேட்கிறாரு.
மோசே கிட்ட ஆண்டவர் சொன்னார், பார்க்க முடியாது, செத்துருவ, கண்மலை ஒரு இடம் இருக்குது, அதன் வெடிப்பில் நான் உனக்கு நான் என்னை காண்பிக்கிறேன்னு சொன்னார். அப்படிங்களா? ஆனால் இதுக்கு முன்னாடி சாட்சி பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாங்க, மோசேக்கு முன்னாடி சாட்சி தான் யாக்கோபு, மோசேக்கு பின்னாடி சாட்சி தான் ஏசாயா, ஏசாயாவுக்கு பின்னாடி புதிய ஏற்பாடு சாட்சி தான் யோவான். அப்போ தேவனை பார்த்தா எப்படி வந்துடுவாங்களாம்? செத்தவனை போல என்னை கண்டு. ஆனால் அவரை காண்பித்து பலப்படுத்தி எழுப்புறது ஏசப்பா தான். ஆமெனா இல்லைங்களா? சரி, பிலிப்பு கேட்டார், எனக்கு பிதாவை காண்பீங்கன்னு கேட்டார். பிதாவை காண்பின்னு கேட்டாரா? எங்கே கேட்டார்? யோவான் 14ஆம் அதிகாரத்தில், யோவான் 14:8-9. பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு, சவுண்ட் கம்மி பண்ணுங்க, பிதாவை எங்களுக்கு அது எங்களுக்கு போதும் என்றார். அம்மிங்க அது பாருங்க, ஃபஸ்ட்டு கெயின் ஃபுல்லாக கம் பண்ணுங்க. சரி, ஓகே. இப்போ இவர் கேட்குறாரு, யார்? பிலிப்பு கேட்குறாரு, நமக்கு எதுக்கு அதெல்லாம், நம்ம ஏன் ஏசப்பாவெல்லாம் பார்க்கணும்? அப்படி தானே? ஆமாமா இல்லைங்களா? நம்ம கஷ்டமே பெருங்கஷ்டமாக இருக்குது. நம்மளதே தாங்க முடியாத கஷ்டம், நிற்க முடியல, நடக்க முடியல, உட்கார முடியல, எல்லாம் கஷ்டம் இருக்குது, எல்லவோ இருக்குது. என்ன பண்ணுறது? நம்ம கஷ்டமே நமக்கு முடியல, நம்ம புலம்புலே நமக்கு இவர் வேறு கடவுள் வேறு பார்க்கணுமா? 4 காசு பார்த்தாது சந்தோஷம் சிரிப்பாது வரும், அவரை பார்த்து என்ன பிரயோஜனம்? அப்படி தானே? எங்க அது இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு போயிடுங்க. என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் நம்மளை அங்கே கொண்டு போய் வைத்து நம்மளை பலப்படுத்துகிறவர் தான். இந்த வார்த்தைக்கு என்ன இருக்குன்னா வல்லமை இருக்குது. சரி, இப்போ வந்துடலாம். இப்போ இவர் கேட்குற, பிதாவை எனக்கு காண்பின்னா, ஏன்னா இத்தனை நாள் என் கூட இருக்கிறியே, நீ கிறிஸ்து மூலியமாக தான் தேவனை பார்க்க முடியும். ஏசப்பா இல்லாமல் யாரை பார்க்க முடியாது. சரி, ஏசப்பா எப்படி தேவனை வெளிப்படுத்தினாரு, அதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஏசப்பா தேவனை எப்படி வெளிப்படுத்தினார்ன்றதை பார்க்க போகிறோம். சரி, வந்துடலாம். இப்போ கண்மலை வெடிப்பு, இந்த கண்மலை வெடிப்பில் நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குது. ஏசப்பாவின் இடத்துல ஒரு பாதுகாப்பு இருக்கிறது போல கண்மலை வெடிப்பில் ஒரு பாதுகாப்பு இருக்குது. வாசிங்க ஏசாயா 2ஆம் அதிகாரம் 19-20. பூமியை தத்தளிக்க பண்ண கர்த்தர் எழும்பும்போது அவருடைய பயங்கரத்திற்கும் அவருடைய மகிமை பிரதாபத்திற்கும் விலகி கண்மலைகளின் கெபிகளிலும் பூமியின் குகைகளிலும் புகுந்து கொள்வார்கள். பூமியை தத்தளிக்க பண்ண கர்த்தர் எழும்பும் அந்நாளிலே அவருடைய பயங்கரத்திற்கும் அவருடைய மகிமை பிரதாபத்திற்கும் விலகி கண்மலைகளின் வெடிப்புகளிலும் குகைகளின் சரி, ஒரு பிரச்சனை வரும்போது நமக்கு சேஃபஸ்ட் பிளேஸ் எதுன்னு பார்க்கும்போது தேவ சமூகம். அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசு நம்மளை அழிக்க நினைக்கும் போது இயேசு ஒருவர் தான் பாதுகாப்பு. உன் பிரச்சனை நேரத்தில் உனக்கு சேஃபஸ்ட் இடம் எதுன்னா தேவ சமூகம். சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் தான் நம்மளை காக்க முடியும். பிசாசு எவனை விழுங்கலாம், எவனை அழிக்கலாம், எவனை கெடுக்கலாம் என்று வகை தேடும்போது ஏசப்பா தான் கிட்ட வந்துருப்ப. நல்லா பாருங்க, பிரச்சனை பார்த்து நீங்கள் அங்கங்கெல்லாம் போனால் எங்கேயும் உங்களுக்கு விடுதலை இல்லை. இயேசுவின் அண்டையில் வரும்போது உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு கிடைக்கும். அல்லேலூயா. உங்கள் பாதுகாப்பு எங்கெங்கேயோ போக தேவையில்லை, உங்களுக்கு பாதுகாப்பு இயேசு மட்டும்தான். பிரச்சனை வரும்போது எங்கே தான் வந்துடுவாங்களாம்? கண்மலை இடத்துல வந்துடுவாங்களாம், கண்மலை வெடிப்பில் புகுந்துக்குவாங்களாம். ஏன்னா இயேசு தான் பாதுகாப்பு, அவர் தான் வழி, அவர் தான் சத்தியம், அவர் தான் ஜீவனாக இருக்கிறார். அவரை இல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்துல போகவே முடியாது. சரி, இப்போ இந்த கண்மலை வெடிப்பு எப்படி முதல்ல ஏற்பட்டுச்சுன்னு பார்க்கும்போது, இந்த இஸ்ரேல் ஜனங்களை மோசே நடத்தி கொண்டு போன பொழுது நடத்தி கொண்டு போகும்போது ஒரு இடத்துல ஒரு தாகம் வந்துச்சான். என்ன வந்துச்சு? நமக்கு தாகம் வந்திருக்கான். இப்போவே நமக்கு இந்த 1.5 மணி நேரத்தில் எவ்வளோ தாகம் வந்துருங்களா? வருமா இல்லைங்களா? தண்ணி பாட்டில் எடுத்து மடக்குன்னு குடிப்போம். ஆமாம்மா இல்லைங்களா? இங்கே உட்கார நம்ம வந்து 2 மணி நேரத்தில் தண்ணி எத்தனை குடிச்சிடுவோம்? எத்தனை குடிப்போம்? வனாந்தரத்தில் நடக்கிறாங்க, அவங்களுக்கு எவ்வளோ தாகம் இருந்திருக்குமா இல்லைங்களா? தாகம் இருந்திருக்குமா? சரி, இப்போ தாகம் வந்துடுச்சு. தாகம் வந்தோடனே மோசே மாமா கிட்ட பார்த்து, மோசே மாமா
ஒரே தாகமாக இருக்கு மோசே மாமா. என்ன மாமா கூப்பிட்டு வந்துட்டேன், அங்கேருந்து கர்த்தர் சொன்னார்னு கூப்பிட்டு வந்துட்டேன். வனாந்தரத்தை தண்ணி இல்லை மோசே மாமா, இப்போ என்ன பண்ணுறது? சீனாய் வனாந்தரங்க, தண்ணி இல்லை. இப்போ தண்ணி யார் தான் கொடுக்க போகிறது? நீங்கள் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க. ஜனங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வரும்போது அவங்களுடைய திட்டங்கள் எல்லாம் அழைச்சிட்டு வந்து திட்டம் போடுறவர் அல்ல, அழைப்பதற்கு முன்பதாகவே திட்டம் போடுறவர். உன்னை ரட்சிப்பதற்கு முன்பதாகவே உன் திட்டங்கள்லாம் தேவனுக்கு தெரியும். உன்னை எந்த இடத்துக்கு அனுப்பணும், எந்த இடத்துல காப்பாற்றணும், எந்த இடத்துல உன்னை நல்லா வைக்கணும், இதெல்லாம் ஆண்டவர் வந்து பிளான் பண்ண கூட்டு வந்துருப்பார். இன்றைக்கி நாளைக்கோ தற்செயல் நடந்தது அல்ல, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. இப்போ தண்ணி தாகம் தாகம் தாகம்னு சொன்னப்போ ஆண்டவர் மோசே கிட்ட சொல்கிறாரு, தாகம் தாகம் சொன்னப்ப அதே யாத்திராகமோ 17ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. அதுல நான் கண்மலை மேல அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கண்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். சரி, இப்ப தண்ணின்னு கேட்டப்ப பாருங்க, நல்லா பாருங்க, கண்மலை வெடிப்புக்காக வரேன். இப்ப கண்மலை எப்படி வெடிப்பாச்சு? நல்லா இருந்த கண்மலை எப்படி வெடிப்பாச்சு? இப்ப தண்ணி தாகம், தண்ணி கேட்டாங்க. நான் அங்கே போய் நிற்கிறேன் கண்மலை மேலே, நீ வந்து அதை அடிக்கணும்னு சொன்னார். யார் சொன்னது? மோசே கிட்ட தேவன் சொன்னார். இப்போ அந்த கண்மலை மேலே யார் நிற்கிறது? இப்போ கண்மலை யார்? கிறிஸ்து. அந்த கண்மலை மேலே ஒருத்தர் நிற்கிறாரு. இப்போ மோசே கோலை தூக்கி அடிக்கிறாருங்களா? அடிக்கும்போது கோல் யார் மேலே பட்டுச்சு? கிறிஸ்து மேலே, ஏசப்ப மேலே தான் முதல்ல அந்த கோல் பட்டுச்சு, அதுக்கப்புறம் தான் கண்மலை மேலே பட்டுச்சு. இப்போ கண்மலை இங்கே நம்ம சயின்டிஃபிக்கலாக யோசிச்சு நார்மலாக யோசிச்சுன்னா, ஒரு கொம்பை எடுத்து பாறை அடித்தா உடையுமா? பாறை அடித்தா எப்படி சாத்தியம்? இது எல்லாம் வந்து கர்த்தர் நிழலாக வச்சுருக்காரு. நல்லா பாருங்கள், நிழலாக வச்சுருக்காரு. அப்போ ஒரு கொம்பை எடுத்து பாறை அடித்தா உடையுதுன்னா அந்த கொம்பு வந்து அத்தாரிட்டி, மோசேன் கையில் அதிகாரத்தை கொடுத்துருக்காரு. அந்த பாறை கிறிஸ்து, தேவனுடைய கரத்தினால அவர் அடிக்கப்பட்டார். ஆமாண்ணா இல்லைங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு வந்திருக்கிறோம், எப்படி கண்மலை வெடிப்பு வந்துச்சுன்னா. நல்லா இருந்த கண்மலை யாருக்காக அடி வாங்கிச்சு? யாருக்காகங்க? ஏசப்பா யாருக்காக அடி வாங்கினாரு? நமக்காக. அங்கே வந்திருக்கிற ஜனங்கள் 90 லட்சம் பேர் என்று வேதம் சொல்லுகிறது. சரிங்களா? 90 லட்சம் பேர், ஆடு மாடு நிறைய இருக்குது. அந்த 90 லட்சம் பேருக்கு தாகத்தை தீர்க்க அந்த கண்மலையிலேருந்து தண்ணி வந்துச்சான். நல்லா ஒன்று பாருங்கள், அவர் நாமத்தின் மேலே எத்தனை பேர் விசுவாசமோ அத்தனை பேரும் தேவடைய பிள்ளைகளாக அப்படி அதிகாரம் கொடுப்பார். அங்கே வந்து எத்தனை பேர் இருக்கணும் அத்தனை பேருக்கும் ஜீவ நதியாக இயேசு இருந்தார். அந்த கண்மலையை அடித்த போது ஒரு வெடிப்பு வந்துச்சு. இப்போ அந்த வெடிப்பு மூலியமாக தான் யாரை பார்க்க முடியும்? தேவனை பார்க்க முடியும். சரி, ஒரு வசனம் வாசிக்கலாம். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனம். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும், முதல்ல எழுதிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க, இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயவும் சத்தியமுள்ள தேவன். இந்த 5 குவாலிஃபிகேஷன் தான் தேவன் யார் என்று வெளிப்படுத்திருக்கு. நீங்கள் நம்ம லைட்டாக எல்லாத்தையும் பார்த்துடலாம். இந்த 5 யாருக்கிட்ட இருந்துச்சு? கடன்னு பார்த்துட்டு போயிடலாம் இன்னைக்கு. சரிங்களா? இப்போ இந்த கண்மலையை வெடிப்பிலிருந்து மோசே பார்க்குறாரு. கர்த்தர் கடந்து போகும்பொழுது கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயவும் சத்தியமுள்ள தேவன். இப்போ இந்த வெடிப்பிலிருந்து தான் பார்க்குறாரு. நான் உன்னை கேட்குறேன், தேவனுடைய இந்த குணாதிசயங்கள் நீங்கள் எப்படி பார்க்க முடியும்னா, நான் உங்களுக்கு ஓப்பனாக சொல்கிறேன் டக்குன்னு. ஏசப்பா வாங்கின ஒவ்வொரு தழும்பின் காயங்களில் அவருடைய அன்பை பார்க்கலாம். ஆமாம் இல்லைங்களா? தேவனுடைய அன்பை நீங்கள் எப்படி பார்க்க முடியும்னா, இயேசு நமக்காக வாங்கின தழும்புகள் மூலியமாக, அவர் நமக்காய் பட்ட பாடுகள் மூலியமாக, அவர் நமக்காய் பட்ட அவமானங்கள் மூலியமாக, இது எல்லாத்தின் மூலியமாக தேவ அன்பை நம்ம பார்க்கலாம். இப்போ தேவன் அன்பாகவே இருக்கார். அந்த அன்பான தேவனை நீங்கள் எப்படி பார்க்கணும்னா, கிறிஸ்துவின் பாடுகளை நீங்கள் பார்க்கும்போது என் மேலே அன்பை வச்சு,
இவ்வளவாய் செஞ்சிருக்கிறாரு. ஏன் தாகம் தீர்க்கிறதுக்கு தன்னையே அடிக்க சொன்னார். ஆமென் இல்லைங்களா? இப்போ அங்கே இருக்கிற ஜனங்கள் தாகத்தை தீர்ப்பதற்காக இயேசு வந்து அடின்னு சொன்னார். அப்போ மோசே அடித்தப்ப முதல் அடி யார் மேலே வந்திருக்கோம்? மேலே இருக்கிற கர்த்தர் மேலே விழுந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த கண்மலை மேலே வந்திருக்கும். அப்புறம் தான் வெடித்து தண்ணி உள்ளே வந்துச்சு. ஆமாம் இல்லைங்களா? இப்போ அடிக்க சொல்லி சொன்னது யாரு? அடிக்க சொல்லி சொன்னது யாரு? பிலாத்து சொல்றாரு, உன்னை சிலுவையில் அறையவும் உன்னை விடுதலை பண்ணவும் எனக்கு அதிகாரம் இருக்குன்னு தெரியாதா அப்படின்னு கேட்குறாரு. ஆமா இல்லைங்களா? சொன்னாரா இல்லைங்களா? உன்னை சிலுவையில் அறையவும் உன்னை விடுவிக்கவும் எனக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு யோவான்ல சொல்லியிருக்கிறாரு. சரி, நான் யோவான் 19 இருக்கு நினைக்கிறேன். யோவான் 19:10 வாசிங்க. அப்பொழுது பிலாத்து, நீ என்னோட பேசுகிறது இல்லையா? உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டு என்றும் உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டு என்றும் உனக்கு தெரியாதா என்றான். இப்ப சொல்றாரு, டேய் நான் உன்னை அடிக்க உன்னை கொல்ல அதிகாரம் இருக்கு அப்படின்னா இதுக்கு ஆண்டனை பதில் சொல்ல பாருங்க. இயேசு பிரதித்திரமாக, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்பட்டது படாதிருந்தால் என் மேல் உமக்கு ஒரு அதிகாரம் இராது ஆனபடியினாலே என்னை போதும் போதும். இப்ப அவரே தான் அடிக்க சொன்னாரு, அவரே தான் ஒப்பு கொடுத்தாரு. ஆமா இல்லைங்களா? அடிக்கும்போது அவர் தானே ஒப்பு கொடுத்தாரு. பேதுருக்கு கோவம் வந்துடுச்சு, காதை வெட்ட டக்குன்னு மல்கூசுடைய காதை வெட்டினாரு. வெட்டணுன்னு ஆண்டு திரும்பி பார்த்து, இப்போ கூப்பிட்டேன்னா, இப்போ நான் கூப்பிட்டா 12 லேகியனுக்கு அதிகமாக தூதர்களை கர்த்தர் அனுப்புவார் அப்படின்னு சொன்னார். அப்போ தேவனே தன்னை ஒப்பு கொடுத்தாரு. எப்படி அந்த கண்மலை அடின்னு தன்னை ஒப்பு கொடுத்தாரோ அப்படி தேவனே நமக்காக தன்னை அடிக்க ஒப்பு கொடுத்தார். ஏன் ஒப்பு கொடுத்தாருன்னா, இந்த 5 குணாதிசயங்களும் அவருக்குள்ளேருந்து வெளிப்படும்படியாக. ஒன்று இரக்கம். தன்னுடைய இரக்கத்தை எப்படி வெளிப்படுத்தாரு? தன்னை ஒப்பு கொடுத்ததால. ஆமென் இல்லைங்களா? சரி, முதல்ல ஒரு சாட்சி. அவர் முதல்ல இரக்கம் உள்ளவரா? ஏசப்பா இரக்கம் உள்ளவரா? பாட்டெல்லாம் பாடுறோம். இரக்கம் உள்ளவரே, மன உருக்கம் உடையவரே. இரக்கம் இருக்கான்? இரக்கம் இருக்கு. இரக்கமுற்றுதான் ஒரு நபரை காப்பாற்றும்படியாக ஏசப்பா போனார். ஆமென் இல்லைங்களா? திருப்பிக் கொள்ளுங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 3-4 பகுதி வாசிங்க. அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாது இருந்தது. அவன் அநேகந்தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டு இருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது இருந்தது. ஒருத்தனும் இல்லை உதவி செய்யறதுக்கு. இப்போ யார் தான் உதவி செய்யணும்? எல்லாம் முயற்சி பண்ணியாச்சு, எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இன்னைக்கு ஆண்டு கடல் காப்பாற்று தான் இருக்குன்னா கைவிட்டவங்களும் இருக்கிறாங்க. ஆமாம் இல்லைங்களா? அப்படி இந்த லேகியோனை 6000 பிசாசு பிடித்தவன் தன்னைத்தானே காயப்பாருங்க. தன்னைத்தானே யாரும் காயப்படுத்திக்க மாட்டாங்க. உள்ள பிசாசு இருந்து அவனை அடித்து நெசுக்குது போட்டு. நல்லா பாருங்க, ஒரு கல் எடுத்து நீங்களும் கையை அடிச்சுக்குவீங்களா? தெரியாமல் லைட்டாக காய்கறி வெட்டும்போது கீரில் வந்து என்ன ஆகிடுது? கஞ்சி வடிக்கும்போது ஆமாம் இல்லைங்களா? அப்போ ஒரு மனுஷனை அந்த அடி அடிக்குது உள்ளேருந்து. தேவன் இரக்கம் உள்ளவராய் அந்த ஒரே ஒருவனுக்காக பல மைல் தூரம் கடந்து அவனிடத்துல போய் யாரும் இல்லை அவனுக்கு உதவுறதுக்கு இல்லை. கட்டுறாங்க, பார்க்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, அறுத்துட்டு போகிறான். ஒருவனாலும் அவனை அடக்க முடியல, ஒருவனாலும் அவனுக்கு உதவி செய்ய முடியல. ஒரே ஒருவர் இயேசு மட்டும்தான். ஆமென் இல்லைங்களா? கடல் தாண்டி வந்தார். பாட்டெல்லாம் பாட, நீங்க என்ன மறக்கல கொஞ்சம் ஏக்கமுள்ள கண்ணால, கடல் தாண்டி வந்தீங்க. ஆமாம். அப்போ இந்த லேகனுக்காக கடலை தாண்டி வந்தாராம். ஏன் தெரியுமா வந்தார்? அவருக்குள்ள இரக்கம் என்பது ஒன்று இருக்கு. ஆமாம் இல்லைங்களா? இப்போ இரக்கம் வந்து எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்? ஏசப்பா மூலியம்தான். ஆமாம் இல்லைங்களா? முதல்ல இரக்கம்.
சமாரியனுக்கு ஒருத்தன் அந்த எரிகோவிலிருந்து எருசலேமுக்கு போகிற வழியில் ஒருத்தன் அடிபட்டிருந்தால அவனுக்கு இறக்கம் செஞ்சது யாரு? யாரு? சமாரியன். பாட்டெல்லாம் பாடுறோம், நல்ல சமாரியன் இயேசு. பாட்டெல்லாம் பாடல, அல்லேலூயா. இப்போ அவர் சொல்லி காமிக்காரு, இறக்கம் வைப்பா, ஏன்னா பிதா இரக்கமுள்ளவராக இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாக இருங்க. ஆமெனே இல்லைங்களா? பிதா இரக்கமுள்ளவரா? நீங்கள் வீட்டில் வாசிச்சுக்கோங்க. லூக்கா 6:36 சொல்லப்பட்டிருக்கு, உங்கள் பிதா இரக்கமுள்ளவராக இருக்கிறது போல நீங்கள் இரக்கமுள்ளவராக இருக்க. அப்போ ஏசப்பா இரக்கமுள்ளவர் என்பதை ஒரு செயல் மூலமாக காமிச்சார். நான் அன்பாக இருக்கிறேன், அன்பாக இருக்கிறேன், அன்பாக இருக்கிறேன்னு சொல்கிறது பெருசு இல்லை. கிரியை இல்லாத விசுவாசம் செத்துது. நான் தேவனுக்கு அன்பாக இருக்கிறேன், தேவனுக்கு நான் அதை செய்கிறேன், எப்படி செய்வேன்? உன் கிரியை மூலியமாக காண்பிக்கணும். அதுதான். நான் ஜனங்களை நேசிக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லிட்டு இல்லை, இறங்கினாரு, பிளந்தாரு, வெளியே கொண்டு வந்தார். இரக்கம் உள்ளவர். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் என் மேலே இரக்கமாக இருக்கிறாரு. இரக்கமாக இருக்கிறதால தான் உங்களுக்காக எனக்காக இறங்கினார். நம்ம வீட்டுக்குள்ளே இறங்கினார், நம்ம குடும்பத்தில் இறங்கினார், வியாதிப்பட்டப்ப பலவீனத்தில் இறங்கினார், கடன் பட்டப்ப ஆறுதல் படுத்த இறங்கினார், கட்ட கிருபை செஞ்சார், எல்லாத்துக்கும் இறங்கினார். அப்போ அவர் இரக்கம் உள்ளவர். நல்ல ஒன்று புரிஞ்சுக்கோங்க, தேவைக்காய் நம்ம தேவனை தேடக்கூடாதுங்க. தேவைக்காய் தேடினா அடுத்த தேவைக்கு போயிடுவோம். கர்த்தரை உண்மையாக தேடுங்க. ஆமேனா இல்லைங்களா? தேவைக்காய் கர்த்தரை தேடாதீங்க ஒருபோதும். கர்த்தரை உண்மையாக தேடுங்க. ஆமேன். சரி, ரெண்டாவது, இப்போ இரக்கம் உள்ளவரா? அவர் இரக்கம் உள்ளவர் தான். ரெண்டாவது, கிருபை உள்ளவரா? ஆமேனா இல்லைங்களா? கிருபை உள்ளவரா? முதல்ல இரக்கம் உள்ளவர். இப்போ இந்த கிருபை என்பது அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? கிருபை 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 கிருபை, எல்லாம் கிருபை. கிருபைக்கு அர்த்தம் தெரியுமா? தகுதி இல்லாத என்னை தெரிஞ்சிட்டார்ல, அதான் கிருபை. நான் எல்லாம் பரலோகத்துக்கு தகுதியானவனான்னு அப்படி நான் யோசிச்சேன்னா நான் தகுதியே இல்லாதவன். நீங்கள் தகுதியானவங்களா? பரலோகத்துக்கு போகிறதுக்கு தகுதியானவங்களா நீங்கள்? கொஞ்சம் நம்ம வாழ்க்கையை பின்னிட்டு பார்க்கும்போது நம்ம செய்ததெல்லாம் நினச்சா எவ்வளவு ஒரு மாதிரி இருக்கும் நமக்கே. அப்போ இந்த கிருபை என்பது தகுதி இல்லாதவர்களையும் அழைத்து தகுதிப்படுத்துகிறவர் தான் தேவன். ஏதோ நமக்குள்ளே இருக்கிற பெரிய திறமையிலையோ பெரிய டேலண்ட்டோ ஒன்றும் கிடையாது. பாட்டு பாடல, டேலண்ட்டெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. ஆமாம் இல்லைங்களா? எல்லாம் கிருபை. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை காணப்பட்டது. மரியாளுக்கு பாருங்க, நோவாவை சூஸ் பண்ணது கர்த்தர் தான், மரியாளை சூஸ் பண்ணதும் கர்த்தர் தான், மரியாளுக்கு கிருபை கொடுத்தது கர்த்தர் தான். ஆமாம் இல்லைங்களா? அப்போ தகுதி இல்லாத நம்மை தகுதிப்படுத்தி காப்பாற்றுகிறவர் கர்த்தர். அவர் கூட பாருங்க, நான் பரிசுத்தர், நீ பரிசுத்தமாக இருன்னாரு. இப்போ பரிசுத்தமாக இருன்னு சொன்னார்னா நம்ம பரிசுத்தமாக இல்லைன்னு அர்த்தம். புரியுதா இல்லைங்களா? நான் பரிசுத்தமாக வாழன்னு அர்த்தம். ஆகையால் நான் பரிசுத்தர், என்னமா வர நீ உன்னை அழைச்சிட்டு வந்திருக்க, நீ பரிசுத்தமாக வாழு. அப்போ பரிசுத்தம் இல்லாத என்ன அழைத்து பரிசுத்தப்படுத்துறது, அதுதான் கிருபை. தகுதி இல்லாத நம்மை அழைச்சிருக்காருங்களே, பாட்டெலாம் பாடுறோம், தகுதி இல்லா அடிமை என்னை அணைக்கின்றீ தாங்கி தாங்கி. ஆமாம் இல்லைங்களா? அப்போ நோவாவுக்கு கர்த்தர் கொடுத்த கிருபை அவ்வளோ பெரிய வேலைக்கு ஒரு சுக்கான் இல்லை. யார் தான் ஓட்டினது? ஏதோ உள்ளே விட்டுட்டு போகிறவர் இல்லைங்க. உங்களை அழைச்சிட்டு விட்டுட்டு போகிறவர் இல்லை. உங்களை அழைச்சார்னா உங்கள் கூட இருப்பார். மோசையை பேழைக்குள்ளே விட்டார்னா பேழைக்குள்ளே கர்த்தர் இருப்பார். பேழை அரராத்து மலை மேலே தட்டு வரைக்கும் கர்த்தர் இருப்பார். தண்ணி காய வரைக்கும் இருப்பார். என்றைக்குமே கர்த்தர் இருப்பார். இதோ உலகத்தின் முடிவு போகிற சகல நாட்டில் கூட இருக்கிறனாரு. ஆமாம் இல்லைங்களா? கர்த்தர் நல்லவர். பவுலான் தகுதியா? பவுல் தகுதியா? அவர் சொல்றாரு, பிரதான பாவினா அப்படின்றாரு. பெரிய பாவினா, ஏன்னா சபையை துன்புறுத்தினவர். ஆனால் அவர் மேலே கர்த்தருடைய கிருபை இருந்துச்சு. பேதுரு
பேதுருலாம் தகுதியா? 3 வாட்டி மறுதளித்தார். ஐயோ, பேதுரு 3 வாட்டி மறுதளித்தார். சேவல் கொக்கரக்கோன்னு கூவிச்சான். நம்ம எத்தனை வாட்டி ஆண்டுக்கு டிம்கி கொடுத்துருப்போம்? என்ன நமக்கு சேவல் கூவலை. ஆமாமே இல்லைங்களா? அவருக்கு கூவிச்சு காட்டி கொடுத்துச்சு. நம்ம எத்தனை வாட்டி ஆண்டுக்கு டிம்மி கொடுத்துருப்போம்? நமக்கு கூவலை. கூவுனா நம்மளும் தெரிஞ்சிடும். சரிங்களா? பேதுருக்கு அவ்வளோ பெரிய கிருபை யார் கொடுத்தது? அப்போஸ்தல பட்டம். ஆமாம் இல்லைங்களா? இதெல்லாம் கிருபை தாங்க. தகுதி இல்லாதவர்களை அழைத்து கடைசியாக ஒன்று சொல்கிறாங்க, கிருபை. அவர் கிருபைக்கு வந்து அளவே இல்லை. கள்ளன் 2 கல்லை இருந்தால, 2 கல்லை இருந்தால, ஒருத்தனுக்கு கிருபை கிடச்சி தான் அவன் பரதேசுக்கு போகிறதுக்கு தகுதியானவனா இல்லை. ஆனால் தேவ கிருபை. சொல்லுங்கள், தேவ கிருபை. நான் செஞ்ச தண்டனைக்கு அனுபவிக்கிறேன், அவர் நீங்கள் ஒன்றுமே செய்யலையே அப்படின்னு சொன்னான். அவன் இல்லை, அவன் ஒத்துக்கினான். அவன் நல்ல திருட. அப்போ பக்கத்தில் இருக்கிறவன் அவன் கள்ள திருட, இவன் நல்ல திருடன். ஒத்துக்கினான். இவன் கள்ள திருடன். நல்ல பாருங்க, தன் பாவத்தை அறிக்கையிட்டு விட்டுக்கிறவன் இறக்கம் பெறுவான். நல்ல திருடன். அறிக்கையும் விடாமல் இருக்கிறவன் கள்ள திருடன். சரிங்களா? அப்போ அந்த கள்ளனுக்கு ஒரு கிருபை கிடைச்சது. எப்படி தெரியுங்களா? கிருபை அவருடையது. ஆமாண்ணே இல்லைங்களா? நீங்கள் நல்லா புரிஞ்சுருக்கோம். கிருபை யாருது? கிருபை யார் கொடுத்தது? இயேசு கிறிஸ்து மூலியமாக. இயேசு கிறிஸ்து மூலியமாக. நான் புதிய ஏற்பாடு சொல்கிறேன். பவுலுக்கு கொடுத்தது கிருபை ஏசப்பா தான். பேதுருக்கு கொடுத்தது ஏசப்பா தான். கல்லனுக்கு கொடுத்தது ஏசப்பா தான். ஆமாண்ணே இல்லைங்களா? அப்போ கிருபை யாருது? பிதாதுனா அவருது. சரிங்களா? அவர் மூலியமாக தான் அதை பார்க்க முடியும். 3வதாக நீடிய சாந்தம். நீடிய சாந்தமா? நீடிய சாந்தம். ரொம்ப ரொம்ப சாந்த குணம்ல இருக்கு அவர். ஆமாண்ணே இல்லைங்களா? வசனம் சொல்லுது மத்தேயு 11:29, நான் சாந்தமும். பாருங்க, பாருங்க, இது யார் சொன்னது? நான் சாந்தமும் மனத்தாய்மையுமாய் இருக்கின்றேன். சரி, இப்போ அவர் சாந்தமா? சாந்தமா இல்லைங்களா? ஒரு சாந்தம்தான். அடிக்கிறப்ப அப்படியே ஒப்பு கொடுத்தாரு. திரும்ப ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. மயிர் கத்திருக்கிறவன் ஆட்டை கொண்டு போவது போல தன்னை ஒப்பு கொடுத்தாராம். வெற்றவன் ஆட்டை கொண்டு போகிறப்ப கம்முன்னு எப்படி போவோம்? இன்றைக்கி நிறைய ஆடு தொங்கும். அதுக்கு தெரியுமா இன்றைக்கி பலியாகும், இன்றைக்கி வெட்டுவாங்க சொல்லிட்டு அது எப்படி கம்முன்னு அந்த வாங்கிட்டு போகிறவங்க கூட சந்தையிலேருந்து போச்சு அப்படி கம்முன்னு போகிற மாதிரி ஏசப்பா நீடிய சாந்தமுள்ளவராய் தன்னை ஒப்பு கொடுத்தார். பிலாத்து கேட்குறான், நீ உனக்காக ஒன்றும் பேசுறது இல்லையா? பேச மாட்டியா? பவுல்லாம் பேசினார்ல, பவுல்லாம் பிச்சு உதறினார், எல்லா இடத்துலையும் பேசினார் இல்லைங்களா? பவுல் தனக்கு உத்தரவாக வேண்டும் என்று கையை உயர்த்தினானா? உத்தரவான பிறகு பவுல் பேசினான். ஆமாம் இல்லைங்களா? ஆனால் ஏசப்பா ஒன்றும் பேசலை. ஏன்னா அவருக்குள்ள இருக்கிற சாந்த குணத்தை காண்பிக்க. அல்லேலூயா, நான் சாந்தமாக இருக்கிறேன்னாரு. 4வது மகாதயவா. மகாதயவுன்னு பார்க்கும்போது டிவைன் மர்சியா. சரிங்களா? டிவைன் மர்சி எப்படின்னா, அந்த தயவு பார்க்கனா பாவிகளாகிய நம்மை தேடி வந்ததை குறிக்குது. நம்மளை தேடி வந்தாருங்களா? வந்தார் இல்லைங்களா? தேடி வந்தார் இல்லைங்களா? காணாமல் போன வீட்டாராக இஸ்ரேல் இடத்திற்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அவங்க விட்டு போயிட்டாங்க, ஆனாலும் நான் தேடி வந்திருக்கிறேன். 99 சேஃபாக இருக்கு, ஒன்று காணாமல் போச்சு. அது அடிபட்டு பீருண்டு செத்து போகாது இறங்கி வந்தவர். அந்த மகா தயவு எதை குறிக்கிறார்? நமக்காக பரலோகத்தை விட்டு அவர் இங்கே இறங்கி வந்ததுக்கு அடையாளம். சொல்லுங்க அல்லேலூயா. எனக்காக இறங்கி வந்தீங்க. பரலோகத்தில் சிங்காசனத்தை விட்டு, அவருடைய அதிகாரத்தை விட்டு, எல்லாத்தையும் விட்டு ஒரு அடிமையாக வந்தார். ஏன் தெரியுமா? அவருடைய மகா தயவு. ஆமாம் இல்லைங்களா? மகா தயவு. சிலுவையில் தனக்குன்னு எதுவும் வச்சுக்கல, மொத்த ரத்தத்தையும் சிந்திட்டாரு. கடைசியாக ஒரு குத்துனப்ப ரத்தமும் தண்ணியும் தான் வந்துச்சு கலந்து கட்டி. அவருக்குன்னு எதுவும் வச்சுக்கல, எல்லாத்தையும் நமக்காக கொடுத்தாரு. ஆமாம் இல்லைங்களா? அவ்வளவு மகா தயவுள்ள தேவன். இப்போ இந்த கண்மலை வெடிப்பில் அப்படின்னா, கண்மலை வெடிப்பு யாரில்? ஏசப்பா தான். அவரை அடித்த உடனே அவரை கிழிச்சாங்க, போட்டு அடித்து கிழிச்சப்ப அந்த காயங்கள் மூலியமாக நீங்கள் தேவ அன்பை பார்க்கலாம். ஆமாம் இல்லைங்களா?
எப்படி நீ தேவனை பார்க்க முடியும்னா அவர் நமக்காக பட்ட காயங்கள் மூலியமாக தேவனை நீ பார்க்கலாம். ஆமென் இல்லைங்களா? அதான் சொன்னார் மோசே கிட்ட, நீ பார்க்கறதுக்கு ஒரு இடம் இருக்கு கண்மலை, அந்த கண்மலை வெடிப்பில் வச்சு கிறிஸ்துவின் மறைவில் அவர் காயங்கள் மூலியமாக நான் உனக்கு காண்பிக்கிறேன். அதான் சொன்னார், இவ்வளோ நாள் என் கூட இருந்திய பிலிப்பு, என்னை பார்த்தியே, தெரியலையா உனக்கு? என்னை பார்க்குறவன் பிதாவை பார்க்கிறான். இப்போ நமக்காக இவ்வளவு காரியங்களை செஞ்சிருக்கிறாரு. கடைசியாக அவர் சத்தியம் உள்ளவரா? நல்லா பாருங்க, அவர் இரக்கம் உள்ளவர்னா இரக்கம் உள்ளவர் தான், அவர் கிருபை உள்ளவர்னா கிருபை உள்ளவர் தான், நீடிய சாந்தம் உள்ளவர் தான், மகா தயவு உள்ளவர் மகா தயவு உள்ளவர் தான். கடைசியாக சொல்லப்பட்டிருக்கு அவர் சத்தியம் உள்ளவர். ஆமாம் இல்லைங்களா? சத்தியம் வந்தால் அவர் சிலம்பம் ஆடுவார். என்ன பண்ணுவார்? சத்தியன் வந்தால் அடிதான். இந்த முகதாட்சினை பார்க்கறது, இந்த ஏற்றத்தாழ்வை பார்க்கறது, பணக்கார ஏழை பார்க்கறது, அந்த கதையே இருக்காது அவர்கிட்ட. சத்தியத்தை சத்தியமாக பேசுகிறவர். ஆமென்னா இல்லைங்களா? வாசிங்க மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 16ஆம் வசனத்தை சொல்லப்பட்டிருக்கு. தங்கள் சீசரையும் ஏரோதியரையும் அவரிடத்தில் அனுப்பினார்கள். அவர்கள் வந்து, போதகரே, நீர் சத்தியமுள்ளவர் என்றும் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவர் என்றும், நீர் சத்தியம் உள்ளவர் என்றும் தேவனுடைய மார்க்கத்தை நீ சத்தியமாய் போதிக்கிறவர் என்றும், நீர் முகதாட்சணியம் இல்லாதவர்களால் எவனை குறித்தும் உமக்கு கவலை இல்லை என்றும், நீர் முகதாட்சணியம் இல்லாதவராகியால் எவனை குறித்தும் உங்களுக்கு கவலை இல்லை. நீ யாரானா இருந்துட்டு போ, சத்தியம் சத்தியம்தான். இதுதான் சத்தியம். உனக்காக சத்தியம் மாறாது. ஆமாமா இல்லைங்களா? உனக்கு மாற்றி பேசுறது, அவங்களுக்கு பேசுறது, இருக்கிறவனுக்கு ஒரு மாதிரி பேசுறது, இல்லாதவனுக்கு பேசுறது, பரிசெய்ய வேத வார்த்தை ஒரு மாதிரி பேசுறது, பாவிகள் இடத்துல ஒரு பேசுறது, அந்த கதையே இல்லை. இதுதான் சத்தியம். நீ ஏற்றாலும் ஏற்றுக்கினாலும் ஏற்றுக்கலனா இதுதான் உண்மை. சத்தியத்தை சத்தியமாக அடித்து பேசினார். 23ஆம் அதிகாரத்தில் பிரிச்சார் போட்டவங்கள. 23ஆம் அதிகாரத்தில் பிரிச்சார். மேலே வெள்ளை உள்ள கொல்லை. ஆமாம் இல்லைங்களா? மேலே வெள்ளை உள்ள கொல்லை. குருடனுக்கு குருடன் எப்படி வழிகாட்டுவேன்? 2 பேருமே பள்ளத்தில் விடுவீங்கடா சொன்னார் இல்லைங்களா? சத்தியத்தை சத்தியமாக போதிச்சார். அதனால தான் அவர் மேலே என்ன ஆயிடுச்சு? கோபம் வந்துடுச்சு. சிலுவையில் அடிக்க பார்த்தாங்க. பவுல் சொல்லல, சத்தியத்தை சொன்னதால உங்களுக்கு கூட சில பேருக்கு சத்தியத்தை சொன்னால் பிடிக்காது. ஆமாம் இல்லைங்களா? கர்த்தவங்களை ஆசீர்வச்சிட்டே இருப்பார். அப்படின்னா இதல்லவோ என் காதுக்கு ஏற்ற இனிமையான பிரசங்கம் இல்லை. கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வார், கர்த்தர் உன்னை கண்டிப்பார், கர்த்தர் உன்னை தண்டிப்பார்னா பயம் வந்துடும். ஆமாம் இல்லைங்களா? கிருபை இருக்குங்க, அது கூட சத்தியம் இருக்குது. கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராக இருக்கிறாரு. அவர் இடத்துலலாம் கிருபை ஓரளவுக்கு தான். அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப கிருபைன்னீங்கன்னா பட்டயத்தை எடுப்பார். ஆமாம் இல்லைங்களா? ஓரளவுக்கு தாங்க கிருபை. இறங்குவார். ஏன் தெரியுமா? நல்லா பாருங்கள், சுவிசேஷம் ரோட்டில் அறிவிக்கும் போது தான் அவர் ஆட்டுக்குட்டி, சபைக்குள்ளே வந்தால் அவர் சிங்கம், உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்க தேவ ஆட்டுக்குட்டி. யோவான் எங்கே சொன்னார்? ரோட்டில் தெருவில் சொன்னார். சபைக்குள்ள அவர் யார் தெரியுமா? அவர் சத்தியம் உள்ளவர். வேதபாரனையும் பரிசேயனையும் பிரிச்சார். போட்டு பிரிச்சார் இல்லைங்களா? அதனால் சத்தியத்தை சத்தியமாக பேசுகிறாராம். அப்படின்னு இருக்கு. ஒருத்தர் சொல்லுவார் ஒரு யூடியூப் சேனலில், சத்தியத்தை சத்தியமாய் பேசுவோம், சத்தமாய் பேசுவோம். ஆமாம் இல்லைங்களா? பவுல் சொல்றாரு, சத்தியத்தை சொந்தல் நான் சத்ருவாயிட்டேன்னா நமக்கு செய்யாமல் யாருக்கு செய்வார்? உனக்கு செய்யறதெல்லாம் நீங்கள் கவலைப்பட செஞ்சுட்டு தான் இருப்பார். ஆனால் அவர் வார்த்தையின்படியாக நட. ஆமாம் இல்லைங்களா? முதலாக தேவ ராஜ்யத்தை அவர் நீதியை தேடு. உனக்கு தேவையான சாப்பாடை கொடுப்பாரு, ட்ரெஸ்ஸை கொடுப்பாரு, வேலையை கொடுப்பாரு, வருமானத்தை கொடுப்பாரு, சுகத்தை கொடுப்பாரு, ஆரோக்கியத்தை கொடுப்பாரு, எல்லாத்தையும் கொடுப்பாரு. முதல்ல அவரை தேடு, அவரை தேடி ஓடு. தலையை பிடி, வால் தானாக வரப்போகுது. நீ அதை தேடி ஓடனா தலையை விட்டனா கஷ்டம். தலை தான். நீ கீழே ஆகாமல் மேலாவாய்.
வாலாகாமல் தலையாவாய். ஆமான்னு இல்லை? அப்போ தேவனை தேடுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கைவிட மாட்டார். அதை எப்படிங்க நம்மளை விட்டுருவார்? பசியில் விட்டுருவாரா? விட்டுருவாரா? சிங்கக்குட்டிகள் தாழ் சேர்ந்து பட்டினி கிடக்கும், ஏசப்பாதருக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. சரி, கிருபை சொல்லுங்கள். கிருபையாக இருந்தாரா? முதல்ல இரக்கம் உள்ளவர், இரக்கமாக இருந்தாரா? தேடி வந்தாரா? நம்மளை தேடி வந்தாரா? நீங்கள் என்னை தெரிந்து கொள்ள நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ரெண்டாவது கிருபை, தகுதி இல்லாத நமக்கு கிருபை கொடுத்தாரு. மூணாவது நீடிய சாந்தம். நம்ம எவ்வளவு சேட்டை பண்ணாலும் கொஞ்சம் பொறுமையாக இருக்காரா இல்லைங்களா? இருக்கிறார். மகாதயவு, நமக்காக அவர் பாடுகள் பட்டார். அவர் சத்தியம் உள்ளவரா? சத்தியமாக பேசுவாரா இல்லைங்களா? குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியில் நீங்கள் அழியாமலும் இருக்கும்படியாக அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆமாமா இல்லைங்களா? குமாரன் கோபம் கொள்வாரா? கோபம் கொள்ளுவார். சரிங்களா? எங்கே இருக்குது சங்கீதம்? 2ஆம் சங்கீதத்தில் இருக்குது. 2ஆம் சங்கீதத்தில் குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியில் நீங்கள் அழியாமலும் அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்க. ஏன்னா இன்னும் கொஞ்ச காலம் தான் இருக்குது. சரிங்களா? பிசாசு கொஞ்ச காலம் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஏமாத்துறான். சரிங்களா? அவனை எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுத்துறானான். சரி, இப்போ மோசேக்கு தேவன் காட்சி கொடுத்தப்ப, நான் கர்த்தர் இரக்கமுள்ளவர், கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயவும் சத்தியமுள்ள தேவன் சொன்னார் இல்லைங்களா? இப்போ ஏசப்பாவுக்குள்ள இந்த 5 இருக்கா? ஏசப்பாவா சொன்னாரா? நான் சத்தியமுள்ளவர்னு சொன்னாரா? யாரும் சாட்சி கொடுத்தாரு? போதகரே, நீர் சத்தியமுள்ளவர் என்றும் சத்தியத்தை சத்தியமாய் பேசுவர் என்றும் நீர் முகதாட்சினியை பார்க்காதவர் என்றும் உள்ளதை போதிப்பீங்கன்னு சொல்லியிருக்காருல்ல. அப்போ அவர்கிட்ட மாற்றமே இல்லை. சத்தியம்தான். சத்தியம் என்றைக்குமே பொய்யாகாது. சரிங்களா? எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன் தெரியுங்களா? பொய் ஒரு மனுஷனை அழிச்சிடும். பரவாயில்ல, நீங்கள் ஒன்றும் இல்லை, கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார், தப்பு பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அது அவங்க அழிவுக்கு வழியை வகுத்துரும். இல்லை, நீ தப்பை விட்டு தேவனை பிடி, மனம் திரும்பு அப்படின்னா உன்னை ஜீவனுக்கு கொண்டு போகும். எது பெட்ரு? பரவாயில்லன்னு சொல்கிறதா? உண்மையாகவே சொல்கிறேன் பாருங்க, தேவன் சத்தியம் உள்ளவருங்க. நம்மளை ரட்சிக்க தன்னை ஒப்பு கொடுத்தாரு. நான் என்ன சொல்கிறேன்னா, இவ்வளவு செய்த என் தேவனுக்கு அடின்னு ஒப்பு கொடுத்தாரு, தன்னை ஒப்பு கொடுத்தாரு. அடிச்சப்ப தாகம் தீர்த்தாரு. அவரை அடிச்சப்ப அவருக்குள்ள தான் பரிசுத்தாய் இன்னைக்கு அத்தனை பேரும் நம்ம பரிசுத்தாய் பெற்று கொண்டிருக்கிறோம். நமக்காக இவ்வளவு பட்ட என் தேவனுக்காக சில காரியங்களை விடுவது எவ்வளோ எளிது. சரிங்களா? அதனால் அவர் நல்லவர். சொல்லுங்கள், ஏசப்பா நல்லவர். அவரை போல யாரும் இல்லை. அந்த வெடிப்பு என்னால் வந்துச்சு. சொல்லுங்கள், ஏன் தாகத்தை தீர்க்கிறதுக்காக வெடிப்பு, என்ன காப்பாற்றுறதுக்காக அவர் வாங்கின அடிகள் எல்லாமே. நல்லா இருந்த கண்மலை அடிக்கப்பட்டது நமக்காக. சொல்லுங்கள், எனக்காக அடிகளை பட்டார், எனக்காக தழும்புகளை ஏற்றுக்கொண்டார், எனக்காக துக்கப்பட்டார், எனக்காக வியாகுலப்பட்டார். அவர் கெத்செமனே தோட்டத்தில் அழுதது யாருக்காக நினைக்கிறீங்க? எனக்காக. சிலுவையில் அழுதார்ல அவர், தாகமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு. யாருக்காக? எனக்காக. இப்போ இதெல்லாம் அவர் நம்ம மேலே வச்சுருக்க அவ்வளவு அளவில்லாத அன்பு. நல்லா பாருங்க, அன்பில் பல வகைகள் இருக்குது. இவர் வச்சது நம்ம மேலே அன்கண்டிஷனல் லவ், நோ கண்டிஷன்ஸ். சரிங்களா? அப்படி தேவன் அன்பாக இருக்கிறாரு. மோசேக்கு அந்த அன்பை வெளிப்படுத்தினார். அதுக்கப்புறம் மோசேயினுடைய வழி எப்படி இருந்துச்சு தெரியுமா? தேவனுக்காக பயங்கரமாக இருந்துச்சு. சத்தமாக ஒரு அல்லே சொல்லுவோமா? அல்லேலூயா. இன்னைக்கு அந்த அடிக்கப்பட்ட கண்மலை யாரு? அந்த ஏசப்பா மூலியமாக தான் நீ தேவனை பார்க்க முடியும். அந்த அடிக்கப்பட்ட ஏசப்பாவுக்குள்ள என்ன குணாதிசயம் இருக்குது? இந்த 5 குணாதிசயம் இருக்குது. இதுதான் தேவன். நீ இதை பார்த்தனா அவரை பார்த்த மாதிரி. நீ இங்கே இதெல்லாம் பார்த்துட்டேன்னா அங்கே போய் பார்க்கும்போது உனக்கு பெரிய மாற்றம் தெரியாது. ஆமெனே இல்லைங்களா? எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? சத்தியம் உள்ளவர், கிருபை நிறைந்தவர்.
ஆமேனே இல்லைங்களா? எனக்கு இதில் இன்னைக்கு பேசின வார்த்தை எனக்கு தொடப்பட்டது ஒன்று, கிருபை. தகுதி இல்லாத என்ன, நல்லா தகுதியே இல்லைங்க. இந்த இடத்துல நிற்கிறது நான் தகுதினே இல்லை, 100% இல்லை. ஒருவேளை நான் இப்படி இல்லைனா கூட அங்கே உட்காந்துருந்தா கூட அந்த இடத்துல நான் உட்கார்றதுக்கு தகுதியா அப்படின்னா நான் தகுதி இல்லை. பரலோகத்துக்கு போகிறதுக்கு நான் தகுதியான இல்லை. எல்லாரையும் தகுதிப்படுத்துகிற இயேசப்ப மட்டும்தான். சரிங்களா? அதனால் அந்த பாயிண்ட் ரொம்ப பிடிச்சிது எனக்கு. கிருபை 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 பிடிச்சி, கடைசியாக சத்தியம் பிடிச்சிது. சரி, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.